ஹலோ ஸ்கோட், இன்றைக்கி விலாக் வந்துட்டு 10. இப்போது டைம் வந்து 2 மணி ஆகுதுங்க. மொத்தம் 4 ஆர்டர் முடிச்சிருக்கேன். 150 ரூபா தாங்க இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது வந்து சலானுங்க, ஃபைன் சலானு. டிராஃபிக் போலீஸ் ஃபைன் போட்டது. ஏண்டா வந்த 3 ஆயிடுச்சு. 500 தான் கிடைக்கும். 500 வந்துட்டு ஃபைனாக. கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. என்கிட்ட ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போதே வந்து 300 தான் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த 300 200 வந்துட்டு சாப்பிட்டு மீதி 200 பெட்ரோல் அடிச்சிருந்தேன். அவரும் 500 கட்டுங்கிறாரு. என்கிட்ட காசு இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பெட்டிங் சலான் போட்டு அனுப்பிட்டார். சலான் வயலேஷன் வந்து சிக்னல் வயலேஷனாங்க. சிக்னலில் நிற்காமல் வந்துடுன்னு சொல்லி ஃபைன் போட்டிருக்காங்க. ஆனால் சிக்னல் வந்துட்டு அந்த சைடு இருந்துச்சு, பெட்ரோல் பங்க் இந்த சைடு இருந்துச்சு. நான் பெட்ரோல் அடிச்சுட்டு இப்படியே வந்து வளைஞ்சு வந்துட்டேன். ஏப்பா நீ நிற்காமல் வர அப்படிங்கிறாரு. பெட்ரோல் பங்கு தான் சார் வரேன், நான் ஏன் நிற்கணும், சிக்னல் அங்கே தானே இருக்குது அப்படிங்கிறேன். அதுக்குன்னு தனியாக ஒரு சிக்னல் போடுவாங்களா அப்படிங்கிறாருங்க. ஃபைன் போடணுன்னு நினச்சிட்டா எது வேணும்னு சொல்லி ஃபைன் போடுவாங்க போல். மேக்ஸிமம் 99% பேர் அப்படியே தாங்க வந்திருந்தாங்க. அதில் கொஞ்சம் பேர் வந்துட்டு அவர் பாட்டுக்கு ஃபைன் போட்டார். இவர் பாட்டு ஃபோன்பே எடுத்து ஸ்கேன் பண்ணி பே போட்டு அவங்க பாட்டு கிளம்பிட்டார். ஆனால் என்கிட்ட காசு இல்லை. இவரை பார்த்துட்டு யார் சாமி நீ அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அங்கே நின்றுட்டு அப்புறம் காசு இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ பெண்டிங் சலான் போட்டு அனுப்பிட்டார். 3 மணி ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 3/4 மணி நேரம் தாங்க இருக்குது. இனிமேட்டு தான் யோசிக்கணும் 3 மணி ஷிஃப்ட்டு பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிவிட்டு. நம்ம வந்து இப்போது ரூமுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோங்க. நமக்கு ஃபைன் போட்டாங்களாங்க, அது இந்த இடம் தான். இப்போ காணோம் பார்த்தீங்களா, போலீஸ் யாரையுமே காணோம். ஒரு 5 பேர் பக்கமாக இருந்தாங்க. இந்த பெட்ரோல் பங்க் இருக்குல்லங்க, இந்த பெட்ரோல் பங்கில் தான் பஸ் அங்கே நிற்கிதில்ல, அங்கே தான் பஸ் ஸ்டாண்டு. அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து இறங்கி இந்த சைடு வந்தோம்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் நிற்கிற இடத்துல தான் நான் நிற்போம். அதனால் அந்த இடத்துல தான் நம்ம வளைஞ்சு போவோம். இது வேணுனே போட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த மந்த்துக்கான டார்கெட்டை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸ்விக்கியில் பைக் ஓட்டுறது, அந்த ஃபுட்டை கொண்டு போய் டெலிவரி பண்ணுறது கஷ்டமாக இருக்காதுங்க. நம்ம ரொம்ப நேரம் லாகின் பண்ணியிருக்கோம்ல, அப்போலாம் வெயில் அடிக்கும்போது ஒரு மாதிரி நெசன்னு வந்து வேர்வுலாம் இருக்கும். அது நம்ம ஒரே சட்டையாக போட்டுட்ருப்போமா, அதுக்கப்புறம் ரெஸ்ட் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டே இருப்போம். அது ஒன்று. இது எல்லாமே தான் கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வேலையில் பொறுத்த வரைக்கும் எந்த டயர்டும் இருக்காது, ஆனால் வேர்க்காது. இன்றைக்கி எடுக்கிற ஸ்விக்கி விலாக் வந்துட்டு 6ஆம் தேதி அப்லோட் ஆகிருங்க. அதாவது சனிக்கிழமை அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன். திங்கட்கிழமை வந்துட்டு அந்த வண்டலூர் பார்ட் 2 வீடியோ அப்லோட் ஆகிடும். இப்போது டைம் வந்துட்டு 8 மணி பக்கமாக ஆகுதுங்க. ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருந்தாங்க. கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டேன், கொடுத்துட்டேன். ஆர்டரும் இப்போ கம்ப்ளீட் பண்ணணும். அமௌண்ட் வந்து 64 ரூபா போடுறேன்னு சொல்லி போட்டிருந்துச்சி. 66 ரூபா 2 ரூபா எக்ஸ்ட்ரா வந்துருக்குங்க. ட்ரிப்பு வந்து 7 தான் முடிச்சிருக்கோம். கஸ்டமர் லொக்கேஷனோட தடம் இப்படி தாங்க இருந்துச்சு. மேடு பள்ளம் குழியாக தான் இருந்துச்சு. ஆனால் இவங்களுக்கு வந்து ஸ்விக்கி வந்து கரெக்டாக இருக்குங்க. இது மாதிரி இடத்துல வந்து குலுங்கி வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம இன்னும் 13 ஆர்டர் முடிக்கணும். எப்படியும் 2 மணிக்குள்ளே முடிச்சிடுவோன்னு நினைக்கிறேங்க. அமௌண்ட் வந்து மொத்தமாக ஒரு 1200 வரும்னு நினைக்கிறேன். ஆனால் எவ்வளோ வருதுன்னு தெரியல, கடைசியில் தான் தெரியும். அவ்வளோதாங்க, பக்கமாக வந்தாச்சு. இதுக்கு மேலே ரோடு தான், சின்ன ரோடாக இருக்குது. ஆனால் பக்கத்தில் வீடு வந்து கொஞ்சம் தொலைவாக தாங்க இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வீடும் பெரிய வீடாக நல்லா மெத்தையாக கட்டி வச்சுருக்காங்க. இப்போது டைம் வந்துட்டு 11:30 ஆகுதுங்க. இன்னும் 7 ஆர்டர் இருக்குது. நம்ம 13 ட்ரிப்பும் முடிச்சிட்டோம். அமௌண்ட் வந்து 501 ரூபா தாங்க வந்திருக்கு. ரிட்டன் ஆர்டர் போடாமன்னு பார்க்குறேன். ரிட்டன் ஆர்டர் இன்னும் போடவே இல்லைங்க. எம்டியாக தான் இங்கேருந்து ஜோனுக்கு போகணுமா, போட்டாங்கங்க. நம்ம ஆர்டர் கொடுத்த இடத்துக்கு மறுபடியும் போகணும். போய்கிட்டே இருக்குங்க, பார்த்த முடியவே மாட்டேங்குது. இந்த ரோட்லேருந்து அந்த ரோட்டுக்கு ஜம்ப் பண்ணோம். இப்போ சிக்னல் வரும்போது தான் வர மாட்டேங்குது. இப்போ பக்கமாக தான் போட்டிருக்கு மேப்பில். பக்கமாக வந்தாச்சுங்க. நம்ம குளிச்சு பார்த்தியா, ஆள் வந்துகிட்டே இருக்காங்க. டக்குன்னு திரும்பிட்டார். ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. ஃபுட் ரெடி வந்துருச்சு. டக்குன்னு ஃபுட்டு வாங்கிட்டு வந்துடலாம். ரெஸ்டாரண்ட்டிலேருந்து ஃபுட்டு வாங்கியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு கிளம்பலாம். நைட்டு 8:20க்கு வந்து ஒரு ஆர்டர் அசைன் ஆச்சுங்க. அங்கே ஒரு ரைஸ் கடையில் ஆர்டர் அசைன் ஆச்சு. இன்னொன்று வந்து கேக் கடையில் ஒரு ஆர்டர் நெக்ஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஆர்டர் அசைன் ஆச்சு. அந்த 2 ஆர்டருமே பேட்ச் ஆர்டரு. நான் அந்த 2 ஆர்டருமே பிக்கப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன வருதுன்னு சொல்லி செக் பண்ணும்போது கேக்கு தான் ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ணுற மாதிரி வந்துச்சு.
நான் அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆர்டர் அந்த ரைஸ் ஆர்டரை வந்துட்டு நான் பார்க்குறேன். ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே இருந்துச்சுங்க. கரெக்டாக கால் பண்ணி கேட்குறேன், நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருக்கீங்களா இல்லை அவுட்ரு சைடு அந்த கோயில் மாதிரி இருக்குது அங்கே நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவர் வந்து பிளாட்ஃபார்ம் 8ல் அதுவும் ட்ரெயினுக்குள்ளே உட்காந்து ஆர்டர் பண்ணியிருக்காருங்க அவர். நான் இந்த சைடு வெளியே வாங்க சார், அப்போ தான் ஃபுட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிறேன். என்னால் வெளியே வர முடியாது, வெளியே வந்தால் ட்ரெயின் கிளம்பிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒன்று தான் கேட்டேன், இது ஆன்லைன் பேவா கேஷ் ஆன் டெலிவரியான்னு சொல்லி கேட்டேன். கேஷ் ஆன் டெலிவரின்னு சொல்லி சொன்னார். நான் அவ்வளோதான், அப்புறம் எதுவுமே பேசலை. சரி ஓகே அப்படின்ட்டு அவர் எல்லாமே வச்சுட்டு தான் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அந்த ஃபுட்டு வரட்டும், வரலைன்னா நம்ம வந்து கிளம்பிடலாம், அந்த ஃபுட்டை நம்ம கேன்சல் பண்ணிடலாம், நம்ம காசும் போகாது, நம்ம கேஷ் ஆன் டெலிவரி தானே போட்டிருக்கோன்னு சொல்லி அந்த ஐடியாவில் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டாரு. அதில் என்னென்னா ஃபுட்டு வந்து பக்கத்துலேயே இருக்குங்க, பக்கத்துலேயே வந்து வாங்கி சாப்பிட்லாம். அதை பண்ணாமல் அவர் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாருங்க. ரொம்ப கோவமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பேசும்போதே கோவமாயிருச்சு. ட்ரெயினில் உட்காந்து ஆர்டர் பண்ணும்போதே, ஒரு ட்ரெயினில் இருக்கும்போது ஆர்டர் பண்ணாரா இல்லை ட்ரெயின் ரூம்லேருந்து கிளம்பி வரும்போதே ஆர்டர் பண்ணாரான்னு தெரில, அது அவருக்கு தான் தெரியும். ஆனால் எனக்கு ஆர்டர் அசைன் பண்ணி அந்த ஆர்டரை வந்து நான் டெலிவரி பண்ணேன். கேக் வந்து டெலிவரி பண்ணும்போது 8:41. அப்புறம் கஸ்டமர் கேட்ட கால் கனெக்ட் பண்ணி சொன்னேன், இது மாதிரி ஆர்டர் வந்து இவர் ட்ரெயினில் இருந்தே ஆர்டர் பண்ணியிருக்காரு, எப்படி நீங்கள் அப்ரூவ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் வந்து 8:45க்கு ரீச் ஆகணும், நீங்கள் 15 மினிட்ஸ் டிலேவாக ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கப்புறம் சொன்னேன், எனக்கு பேட்ச் ஆர்டரு அந்த கேக் ஆர்டரை நான் டெலிவரி பண்ணுறதே 8:41 ஆயிடுச்சு, அதுக்கு மேலே வந்து இவர் லொக்கேஷன் வரணும், இவர் லொக்கேஷன் வரும்போது எனக்கு 20 மினிட்ஸ் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஆர்டரை கஸ்டமர்கிட்ட கேட்டு கேன்சல் பண்ணிவிட்டாங்க. ஆர்டர் ரிட்டர்ன் ஆர்டர் வந்துருச்சு. அந்த ஆர்டரை கொண்டு போய் மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டே கொடுத்துட்டேன். வெறும் 10 ரூபா தான் வந்துச்சு. பேட்ச் ஆர்டர் வந்துச்சுன்னா எப்பயுமே வந்துட்டு டெலிவரி பண்ணாக்கு 20 ரூபா தான் வரும், இன்னொரு ஆர்டர் வந்துட்டு 10 ரூபா அப்படி தான் வரும். ஆனால் இவருக்கு வந்து ட்ரெயினில் இருந்து ஆர்டர் பண்ணனால எனக்கு 16 ரூபா தான் வந்துச்சு. ஆனால் இங்கிருந்து நடக்க வேறு விட்டாங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. அவருக்கு வந்து ஆர்டர் வந்து பெனால்ட்டி அந்த கஸ்டமருக்கு தான் போகும்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா எனக்கும் வராது, ஏன்னா என்கிட்ட அந்த ஃபுட்டு இல்லை. அந்த ஃபுட்டை வந்து ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துட்டேன். இப்போது ஸ்விக்கி வந்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்துட்டு சரிசமப்படுத்தணும். சரிசமப்படுத்தும் போது இது யார் மேலே தப்புன்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே வந்து பெனால்ட்டி போட்டுருவாங்க. ஆனால் ஸ்விக்கியிலேருந்து 1 ரூபா காசு கொடுக்க மாட்டாங்க. லொக்கேஷன் பக்கமாக வந்தாச்சுங்க, இன்னும் 350 மீட்டர் தான் இருக்குது. ஃபுட்டு கொடுத்தாச்சுங்க. ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ பைசா வருதுன்ட்டு. 54 ரூபா போடுவோன்னு சொல்லி போட்டுருந்துச்சு, 62 ரூபா வந்துருக்கு. இன்னும் 6 ட்ரிப்பு பார்க்கணும். நான் சரி ஓகேங்க, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். லாஸ்ட்டு 3 ஆர்டருக்கு வந்துட்டேங்க. இப்போ என்னாச்சுன்னா அந்த மைக்கில் வந்துட்டு அந்த பஞ்சு இல்லை, இங்கே கீழே விழுந்துருச்சு. பைக்கில் போகும்போது ரொம்ப ஏர் வரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கடைசி ஆர்டர் தூக்கிட்டு போய்ட்டுருக்காங்க. ஃபஸ்ட் இன்சென்டிவ் தான் முடிக்க போகிறோம். 19 ட்ரிப்பு முடிச்சிட்டோம். லாஸ்ட்டு ட்ரிப்பு 20 ட்ரிப்பு ஆர்டர் இப்போ தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நேம் சார்? சார் நாகபாலா. தேங்க்யூ சார். லாஸ்ட்டு ஃபுட்டும் கொடுத்தாச்சுங்க. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு இன்சென்டிவ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு பைக் இந்த சைடு வந்துருக்குங்க. டே 10 விளாக் வந்து முடிஞ்சுங்க. இன்றைக்கி நம்ம 12 மணி நேரம் தான் ஸ்விக்கி ஓட்டியிருக்கோம். அமௌண்ட் வந்து ஆர்டர் அமௌண்ட்டு மட்டும் 911 ரூபா வந்திருக்கு. அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க. 876 ரூபா வந்திருக்குங்க. நாளைக்கு காலைல வந்து இன்சென்டிவ் கால்குலேட் ஆகும், 395 ரூபா. மொத்தம் 1274 ரூபா வரும். பெட்ரோல் வந்து இன்றைக்கி 400 ரூபாய்க்கு கிடச்சிருக்கோம். அதே ஃபுட்டு வந்து 100 ரூபாக்குள்ளே தாங்க சாப்பிட்டோம். ஏன்னா காலையிலையும் சாப்பிடல, நைட்டும் சாப்பிடல, மதியமும் ஈவினிங் மட்டும் தான் ஃபுட்டு சாப்பிட்டேன். இன்றைக்கி டேட் வந்து ஜூலை 5, டைம் வந்துட்டு 2:40 ஆகுதுங்க. இது வரைக்குமே நான் வந்து 34 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கோம். ஆனால் நமக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீம் கூட இன்னும் எலிஜிபிள் ஆகலை. அதுக்கு இன்னும் 16 சப்ஸ்கிரைபர் வேணும். இங்கே பாருங்க, 50 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் லைவ் ஸ்ட்ரீம் வந்து எனேபிள் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு.
ரீச் ஆகிடுவோம். ஆனால் நிறைய வீடியோஸ்க்கு வந்து லைக்ஸே பார்த்துருக்கேங்க. எதுவுமே டிஸ்லைக் வந்து யாருமே போடல. எல்லாருமே வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுறாங்க. ஆனால் டிஸ்லைக் யாரும் போடல. அதுவே ஒரு பெரிய ஹாப்பியாக இருக்குது.